அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 108 திவ்ய தேசங்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். அதில் 10வது திவ்ய தேசத்தை பார்க்க போகிறோம். திருப்புல்லானி புல்ல பூதங்குடி வல்வில் ராமன் கோவில், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோவில் ராமன் ஜடாயுக்கு மோட்சம் கொடுத்த ஸ்தலமாகவும் சொல்கிறாங்க. மூலவர் வல்வில் ராமன் சக்கரவர்த்தி திருமகன், 4 திருக்கரங்களுடன் சங்கு சக்கரத்தையாக சயன கோலத்தில் காட்சியளிக்கிறார். தாயார் பொற்றமறையாள் ஹேம புஜவல்லி என்னும் அழைக்கிறாங்க. தலை விரிச்சோன்னு பார்த்தீங்கன்னா புன்னை மரம், தீர்த்தம் பார்த்திங்கன்னா கிருத்தா தீர்த்தம், ஜடாயு தீர்த்தம். இந்த கோவிலில் நரசிம்மருக்கு ஒரு சன்னதியும், ஆழ்வார்களுக்கும், அப்புறம் ராமலிங்க அடிகளுக்கும் சன்னதிகள்லாம் இருக்குது. அப்புறம் கருடனுக்கும், அப்புறம் ஆஞ்சநேயருக்கும் சன்னதிகள்லாம் இருக்குது. இங்கே இந்த கோவில் சோழ மன்னர்களால் கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இந்த கோவில் புதன் கிரகத்துக்கு பரிகார ஸ்தலமாகவும் சொல்கிறாங்க. இந்த கோவிலில் பிரதிர் தோஷம் இருந்ததுன்னா இந்த கோவிலுக்கு போனால் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. இங்கே ஸ்தல வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராமர் காட்டுக்கு வந்ததுக்கப்புறமா சீதையை ராவணன் தூக்கின்னு போயிடுறான் இல்லையா. தூக்கின்னு போனதுக்கப்புறமா அதை இந்த ஜடாயு பார்த்துட்டு போர்படி அந்த ராவணன்கிட்ட சண்டை போடுது. சண்டை போட்டும் அவன் தட்டிட்டு போயிடுறான். அது இறகெல்லாம் தட்டிட்டு கீழே விழுந்து சாகிற நிலைமையில் கிடக்கு. அப்போ ராமர் அந்த பக்கம் தேடின்னு வரும்போது ராமரை ராமா ராமான்னு கூப்பிடும். இந்த கோவில்கிட்ட தான் அது விழுந்திருக்கு. அப்போது இந்த திரும்பி இருக்கும்போது இந்த ராமருக்கு ஜடாயு இந்த மாதிரி இந்த பக்கமாக தான் தூக்கின்னு போனான்னு சொல்லுது. அவன்கிட்ட போராடினேன், முடியலன்னு சொல்லும்போது கடைசியில் ஜடாயு இறந்து போயிடுது. ஸோ தனக்காக இறந்ததுக்காக ஜடாயுக்கு இந்த இடத்துல தான் ஜடாயுக்கு மோட்சம் கொடுத்ததாக சொல்கிறாங்க. ஜடாயுக்கு தர்ப்பணம் பண்ணி அதுக்கு இறுதி சடங்கெல்லாம் பண்ணி இந்த இடத்துல தான் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் ராமரும் அதே மாதிரி தன்னுடைய அப்பா தசரதன் இறந்துட்டான்ற கேட்டு அங்கே போக முடியாமல் இந்த இடத்துல தான் ராமர் தசரதற்கு இறுதி சடங்கு செஞ்சதாக ஒரு புராணம் இருக்குது. ஸோ அதனால் இந்த இடத்த பிரிதிர்கள் காரியத்துக்கு சப்போஸ் யாராவது விட்டு போயிருந்து அதனால் பாதிப்பு இருந்ததுன்னா இந்த இடத்துல பண்ணோன்னா பிரிதிர் தோஷம் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவில் மிகவும் பழமை வாய்ந்ததுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது ராமரே இந்த இடத்துல பூஜை பண்ணின கோவில்னு சொல்கிறதுனால இந்த கோவில் ரொம்ப பழமை வாய்ந்த கோவில்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலோட ஸ்தல வரலாறுன்னு பார்க்கும்போது இதுதான். ஏன்னா ஜடாயுக்கு இங்கே மோட்சம் கொடுத்ததாக சொல்கிறாங்க. தசரதருக்கு இங்கே கர்மகாரியம் செஞ்சதாகவும் சொல்கிறாங்க. ஸோ எல்லோரும் இந்த இடத்துல நம்ம பிரிதிர் தோஷம் இருக்குன்றவங்க இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் ரொம்ப நல்லது. அங்கே இருக்க குளத்தில் குளிச்சுட்டு கோவிலுக்கு போய்ட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தால் கூட போதும். இந்த கோவில் ரொம்ப பிரம்மாண்டமாக பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா அழகாக இருக்குது. இந்த கோவிலில் ஒரு விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெருமாளை வணங்கியிருப்பார். அதாவது இது ஆல்ரெடி ஏற்கனவே இந்த ஒரு பெருமாள் கோவிலாக இருந்தது. அந்த ராமரும் அதோட அவதாரம் தானே, பெருமாளுடைய அவதாரம் தானே, அவரே தன்னை வணங்கினதாக ஒரு புராணம் இருக்குது. ஸோ இந்த கோவில் கடவுளை வணங்கினதாக ஒரு புராணம். அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல ஜடாயுக்கும் தசரதருக்கும் இறுதி சடங்கு பண்ணும்போது பக்கத்தில் மனைவி இருக்கணுன்றது ஒரு சம்பிரதாயம். அப்போ சீதையை தான் ராவணன் கடத்தின்னு போயிட்டான் இல்லையா. அப்போ என்ன பண்ணுறதுன்னு பார்க்கும்போது சாமி வேண்டிக்கும் போது பூமாதேவியும் அவருடைய மனைவி தான் இல்லையா. அப்போது அவள் சீதையோட உருவத்தில் கூட இருந்து இந்த இடத்துல செஞ்சதாக ஒரு ஐதீகம் இருக்குது. நார்மலாக எல்லா கோவில்லையும் ராமர் நின்ற கோலத்தில் தான் காட்சி தருவார். ஆனால் இந்த இடத்துல ராமர் சயன கோலத்தில், அதாவது படுத்திருந்த கோலத்தில் காட்சி தரதாக சொல்கிறாங்க. ஸோ இந்த கோவிலில் கண்டிப்பாக எல்லோரும் போய் பார்க்க வேண்டிய ஒரு கோவில். ஏன்னா ராமர் பாதம் பதிச்ச ஒரு கோவில்னு சொல்கிறதுனால எல்லோரும் கண்டிப்பாக போய் பார்ப்போம். இது பிரிதிர் தோஷங்கள்லாம் போக்குன்றதுனால கண்டிப்பாக எல்லோரும் போய் பாருங்கள். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓம் நமோ நாராயணாய.